எல்லோருக்கும் வணக்கம். வடக்கு மாகாண சேவையின் பொது சேவையில் உள்ள முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் தரம் 3 பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை 2024 தொடர்பான இன்னும் ஒரு செயலமர்வில் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி சந்திக்கிறோம். இன்றைய செயலமர்விலும் மதிப்புக்குரிய ஆசிரியர் திரு லோகநாதன் அவர்களால் எழுதப்பட்ட நுண்ணறிவு தொடர்பான புத்தகத்தின் உதவியோடு எங்களுடைய பரீட்சைக்கு பொருத்தமான வினாக்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் பயிற்சி செய்ய இருக்கிறோம். செஷனுக்குள்ளே போகலாம். ஒரு பார்ப்பதற்கு கடினமாக இருக்கக்கூடிய ஆனால் இலகுவான வினாக்கள் என்கிற வகையை சார்ந்த ஒரு வினாவை நான் பிள்ளைகளுக்கு காட்சிப்படுத்துகிறேன். அவர்கிட்ட பாருங்க. இதில் கீழ்வரும் வினாக்கள் பின்வரும் வரிப்படத்தை அடிப்படையாக கொண்டவை. அதில் உள்ள சதுரங்கள், முக்கோணங்கள், வட்டங்கள் ஆகியவை முறையே ஆங்கிலம், சிங்களம், தமிழ் ஆகிய மொழிகளை பேசும் மக்களை குறித்து நிற்கின்றன. அப்போது உங்களுக்கு தெரியுது, சதுரத்துக்குள்ளே இருந்தால் அவை ஆங்கிலம் பேசுவினம், முக்கோணத்துக்குள்ளே இருந்தால் தமிழ் பேசுவினம், வட்டத்துக்குள்ளே இருந்தால் சிங்களம் பேசுவினம் சொல்லி இருக்கு. சரி, கேள்விகளுக்கு போக முதல் நானும் நீங்களும் சேர்ந்து இதில் இருக்கிற விஷயங்களை பார்ப்போம். சரிதானே? எங்களுக்கு இலகுவாக இதை கண்டறிய முடியுதா என்கிறத கொஞ்சம் கவனிப்போம். தமிழ் மட்டும் பேசுபவர்கள் எந்தெந்த இலக்கத்துக்குள்ளே இருக்கிறார்? தமிழ் மட்டும் பேசுபவர்கள் கோயிலை சொல்லலாம், சொல்லுங்க. 5க்குள்ளையும் 16 இல்ல சார், 2ம் 13 வரைக்குள்ள சொல்றாக்கள் மட்டும் பதில் சொன்னீங்கண்டா விளங்குமாடா எல்லாரும்? ஓகே, சரியான விடையது 2ம் 13. ஏனென்றால் அது முக்கோணத்துக்கு மட்டும் இருக்கு. அவர் தமிழ் பேசுபவர்கள் என்ன? தமிழ் பேசுபவர்கள் எந்தெந்த இலக்கங்களை குறிக்கும்? 2, 3, 4, 10, 12, 11, 13, 16, 15. திருப்பி சொல்லுங்க. அப்போ அந்த ஒரு ஆள் மட்டும் கதைங்க. 2, 3, 4, 10. மற்றது 11, 12, 15, 16, 13. அந்த முக்கோணத்துக்குள்ள இருக்கிற எல்லாம் தமிழ் பேசுபவர்களுக்குள்ள என்ன? அப்படித்தானே? தமிழ் பேசுபவர்களுக்குள்ள இன்னொன்று, தமிழும் ஆங்கிலமும் மட்டும் பேசுபவர்கள். அதன் கருத்து என்ன? தமிழும் ஆங்கிலமும் மட்டும் பேசுபவர்கள் என்றால் தமிழும் ஆங்கிலமும் மட்டும் பேசுபவர்கள் என்றால் அதன் கருத்து என்ன? தமிழும் ஆங்கிலமும் பேசுவாங்க. சிங்களம் பேசுவாங்க மட்டும் சிங்களம் பேச மாட்டேன். தமிழும் ஆங்கிலமும் பேசக்கூடியவர்கள், தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளை மட்டும் பேசக்கூடியவர்கள். அதன் கருத்து தமிழையும் ஆங்கிலத்தையும் சேர்த்து பேசுவினோம். யார் வருவினோம்? 1, 3, 7, 16, 18. திருப்பி சொல்லுங்க. 1, 3, 7, 16, 18. 1 எங்க? அது ஆங்கிலம் இல்ல. நான் சொல்றது தமிழும் ஆங்கிலமும் இணைந்து பேசக்கூடியவர்கள், தமிழ் மொழியும் ஆங்கில மொழியும் பேசக்கூடியவர்கள், சிங்கள மொழி பேச மாட்டாதவர். 3, 16. 16 விளங்குதா? தமிழ் மொழியையும் அதேவேளை ஆங்கில மொழியையும் பேச தெரிந்தவர்கள், சிங்கள மொழி பேச தெரியாதவர்கள். 3 பாருங்க. முக்கோணத்துக்குள்ளேயும் இருக்கு, சதுரத்துக்குள்ளேயும் இருக்கு. அப்படித்தானே? முக்கோணத்துக்குள்ளேயும் இருக்கு, சதுரத்துக்குள்ளேயும் இருக்குது. 3 மொழியும் பேச தெரிந்தவர்கள். 3 மொழியும் பேச தெரிந்தவர். 4, 10, 15. 4, 10, 15. 4 சதுரத்துக்குள்ளேயும் இருக்கு, வட்டத்துக்குள்ளேயும் இருக்குது. 11 இருக்குது, 3க்குள்ளேயும் இருக்குது. 15. அடுத்த இன்னொரு விதமா பாருங்க.
ஏதாவது 2 மொழி மட்டும் பேச தெரிந்தவர். ஏதாவது 2 மொழி மட்டும். அவருக்கு 3 தெரியக்கூடாது, 2 தான் தெரியும். 16 வாரன் ஒன்றொன்றா நான் வெட்டி கொண்டு வாரன் 16. அவருக்கு என்னென்ன மொழி தெரியும்? 16 மூன்று ஆங்கிலமும் தமிழும். ஆங்கிலமும் தமிழும் தெரியும். சரி, அடுத்தது மூன்று 3. அவருக்கு தமிழும் ஆங்கிலமும் தெரியும். தமிழும் ஆங்கிலமும் தெரியும். 6 6 அது என்ன தெரியும்? சிங்களமும் ஆங்கிலமும். ஆங்கிலமும் 12 12 என்ன தெரியும்? ஆங்கிலமும் சிங்களமும். சிங்களமும் இல்ல 9 12 ஆங்கிலமும் சிங்களமுமோ? சிங்களமும் 9 வரும் சார். 9 9 தமிழும் சிங்களம் சார். 9. 9 9 9 என்ன தெரியும் அவருக்கு? சிங்களமும் சிங்களமும் தமிழும். ஆங்கிலம். சிங்களமும் ஆங்கிலம். சிங்களமும் ஆங்கிலம். தமிழ் தெரியாது, சிங்களமும் ஆங்கிலம். சரிதானே? அப்ப இவைதான் 2 மொழி மட்டும் தெரிந்தார்கள். அவைக்கு 3 மொழி தெரியாது, 2 மொழி மட்டும் தெரிந்தவர்கள். ஏதாவது ஒரு மொழி மட்டும் பேசுபவர்கள். 5 5 2 11 14 2 5 18 5 1. அடுத்து என்ன சொன்னீங்க? 18 14 13 13 13 14 2 14 2 2 சரிதானே? இவை ஏதாவது ஒரு மொழி மட்டும்தான் இவைக்கு தெரியும். வேற அப்போ 18 பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆங்கிலம் மட்டும்தான் தெரியும். 13க்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். 5 2 அங்கு இருப்பட்டு 5 2 இடத்துல எழுதி இருக்கிறாங்க. அதனாலதான் அதை வட்டி இந்த தவறுதலை எழுதிட்டாங்க. இது இல்லை, இங்கே இருக்குது 5. அந்த 5 வரும். அந்த 5 ஆங்கிலம் மட்டும் பேச தெரிஞ்சவர். வெளியில இருக்கிற 5 சிங்களம் மட்டும் பேச தெரிஞ்சவர். சரிதானே? 5 பேரும். ஆனால் அதுல 2 பேரும் நம்பரை போட்டாங்க. அப்ப இப்படி இதை ஏன் நான் பிள்ளைகளை காட்டுறேன்னா, இந்த மாதிரியா பாக்குற போது கொஞ்சம் கஷ்டமா இது என்னமோ கணக்கா இருக்குது என்று வார கேள்விகளை நினைச்சு போட்டு விட்டுட்டு நீங்க போயிடக்கூடாது. சரிதானே? எப்பவுமே உங்களுக்கு பார்க்க கஷ்டமா இருக்கிற கேள்விகள் உண்மையில இலகுவாக இருக்கும். அப்ப நீங்கள் அதோட போயிட்டு அல்லாடி கொண்டிருக்க கூடாது. ஐயோ இது பிரச்சனையா இருக்குமா என்று சொல்லி யோசிக்க கூடாது. சரியா? சரி, நான் நேற்று 2 ரகசிய குறியீடுகள் சம்பந்தமாக சொல்லி தந்தேன். அதனால ரகசிய குறியீட்டை பற்றி நான் உங்களோட ஒன்றும் கதைக்க இல்லை. அதை விட வேற சில இலகுவான கேள்விகள் கொஞ்சம் பார்ப்போம். மொழி சார்ந்த சில கேள்விகளை நீங்கள் மொழி அறிவு சார்ந்தும் சில வேளைகளில் ஒரு முன்னுக்கு ஒரு 5 கேள்வி அல்லது 10 கேள்வி பிள்ளைகள் சரியான வசனம் அமைக்கிறது அப்படியானவை கொண்டு வரலாம். சரியான வசனத்தை அமைக்கிறது அப்படி கேள்விகள் வரலாம். அதை விட சரி, நான் இன்னொரு குறியீட்டு அடிப்படையிலான ரகசிய குறியீடு ஒன்று இதில் இருக்குது. குறியீட்டு அடிப்படையிலான அதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஏதாவது கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்குதா என்று பார்ப்போம். அங்கே ஆங்கில இலக்கங்களை வச்சு பார்த்து நாங்கள் இங்கே ரகசிய குறியீடு இருக்குது. குறியீடுகளை வைத்துக்கொண்டு இதில் கொஞ்சம் பார்ப்போமே. 10 சொற்கள் தரப்பட்டிருக்கு. நாங்கள் அந்த 10 சொற்களையும் மேலே ரகசிய குறியீடு நிரல்படுத்தி இருக்கிறார்கள். மைக்கை கொஞ்சம் நிப்பாட்டுங்க. யாரோ ஒரு ஆள் மைக் சத்தம் போடுது கூடுதலா. சரி, அப்போ பாருங்க. நாங்கள் ஒரு நூல் ஒன்றை கண்டுபிடிக்க வேணும், அப்படித்தானே செய்கிறோம். நாங்கள் ஒரு நூல் ஒன்றை கண்டுபிடிச்ச வேண்டாம், பிறகு அங்கால நகர்ந்துடும்.
நாலாவதுக்கு ஏழாவது சார். சாரி, நாலாவதுக்கு ஏழாவது. நாலாவதுக்கு ஏழாவது. ஏழாவது. இப்போ இதை சொல்லுங்க, வாசிங்க. நாலாவதுல லாஸ்ட்ல ஸ்டார் வந்திக்கு, ஸ்டார் மட்டும்தான் வந்திக்கு, மத்தெல்லாம் சேர்ந்து 2 3 வருது. அப்ப அதுல லாஸ்ட் எழுத்து மானா மட்டும்தான் இருக்கு. ம். அது அதில் ஒரு சின்ன தவறுண்டம்மா. அந்த இதில் அபூர்வம், சங்கமம், குந்தகம், அதை தக்கணம் எடுங்கோ. தக்கணம், அங்குரம், அவயவம். சத்தனமா? சரி சார். அது உம்மன்னாண்டு தான் எடுக்க வேணும். அதில் ஒரு எழுத்து பிழை இருக்குது. அவர்கள் 2 வருஷம் இல்லைன்னா வருது நாலாவதுக்கு. விளங்கலையா? அவர்கள் 2 வருது இல்லைன்னா அந்த ஸ்டாருக்காண்டி வருது. லாஸ்ட் எழுத்துல நாலாவது வருது. நாலாவது ஸ்டார் வருது சார் இல்லைன்னாக்கு. ஆறாவது அவர்கள் என்று சொல்லி, அப்போ அது அவர்கள். ஆனா 5 சொற்கள் ஆனாவில் தொடங்குற சொற்கள் இருக்கா எங்கள்கிட்ட? 5 பார்க்கல சார். 12 சொல்லி இருக்கல. 12 படம் இருக்கு, 10 படம் இதான் கிடக்கு. 5 இருக்குது, ஆனா சொல்றது இருக்குது, ஆனா இப்ப கண்டுபிடிக்கல சார். 12 படம் இருக்கு, 10 இதான் இருக்கு. சரி, அப்ப நான் இதுல ஒரு காரியம் செய்யறேன். உங்கள்ட்ட எல்லாத்தையும் இந்த புத்தகம் இருக்கிறபடியால நீங்கள் கொஞ்சம் ஓய்வு கிடைக்க செய்து பாருங்க. நான் இதுல நேர விரயம் செய்யாமல் அடுத்ததுக்கு போகிறேன். இப்போ உங்களுக்கு அந்த ஐடியா ஒன்று இருக்குதானே, இதை சொல்லி தந்ததுக்கு? சரிதானே? உண்மையில இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உம்மன்னாவை வச்சுக்கொண்டு அல்லது கண்டுபிடிக்க இயலாது. உண்மையில அப்படி கண்டுபிடிக்க இயலாது. நீங்கள் இதுல கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வழி தரக்கூடியது நான் எளிமையா சொல்லிட்டு போறேன். இந்த 9வது தான் உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். 9வது தான் உங்களுக்கு நூலாக இருக்கும். ஏன் 9வது நீங்க நூலாக எடுக்கலாம்? 2 இடத்துல வான வருது. வாரபடியால 2வதும் 4வது எழுத்தும் ஒன்றாக வருகிறத வச்சுக்கொண்டு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சரிதானே? இதுல இருந்து நகர பாருங்க. சரிதானே? இதுல இருந்து நகர பார்க்கலாம். இதுதான் நீங்க எடுக்கக்கூடிய நூல். அப்ப இதை சொல்லி தந்திருக்குது. இதாங்க. இப்படி ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமா இது வரும். இதுல 12 வந்திருக்கு. இது கொஞ்சம் எங்கட ரேஞ்சுக்கு கூடின கேள்விதான். ஆனால் ஆர்வம் இருக்கிற பிள்ளைகள் செய்து பாருங்க. நான் அதை தடுக்க இல்லை. சரியா? ஓகே. இப்போ நாங்கள் இன்னொரு மொழி அறிவு சார்ந்த விஷயத்துக்கு ஒருக்கா போனால் நல்லம் என்று யோசிக்கிறேன். இதில் பாருங்க, இப்படி ஒன்று தந்திருக்கிறாங்க. 11 தொடக்கம் 15 வரையான வினாக்கள் ஒவ்வொன்றிலும் தரப்பட்டுள்ள 6 சொற்களில் 2 எதிர்கருத்து உள்ளது. ஒவ்வொரு வினாவிலும் எதிர்கருத்துடன் காணப்படும் 2 சொற்களின் கீழ் கீறிடுக என்று கேட்டிருக்கிறாங்க. முதலாவது 11வது ஒற்றை, சோடி, நட்பு, உறவு, தனி, பகை. ஒற்றை சோடி. ஒற்றை சோடி. ஒருக்கா செக் பண்ணுங்க. சரியா என்று யோசிங்க. நட்பு பகை. உறவு பகையா? உறவு பகை. உறவு பகை. ஓகே, அப்படியும் பார்க்கலாம். வேற தனி சோடி. வேற விடைகள்? நட்பு பகையா உறவு பகையா? உறவு பகை. நட்பு தான் பகை. நட்பு பகை. ஓ, ரெண்டும் ஒரு பிரச்சனை இருக்குது. நண்பர் பகைவர் ரெண்டும் இருக்குது, உறவும் பகையும் ரெண்டும் இருக்குது. பழைய சிவாஜியின் பாட்டு உறவும் பகையும் இரண்டானால் இன்பம் துன்பம் இரண்டானால் என்று சொல்லியும் இருக்குது. சரிதானே? அப்போ ஒரு நெருக்கடி ஒன்று இருக்குது. சரியான விட என்ன? ஒற்றையும் உறவும் வராது. இல்ல, ஒற்றை சோடியாக இருக்க வேண்டும் என்ற சோடியும் ஒற்றையும் நாங்க சொல்றதே தவிர உண்மையில ஒற்றை என்பதனுடைய எதிர்ச்சொல் சோடி அல்ல, ஒன்று பல. சரிதானே? ஒன்று பல. தனியாக இருக்கிறது, கூட்டமாக இருக்கிற என்ற பொருளையும் வேற. நாங்க இப்ப செருப்பை வச்சு கொண்டு நாங்க இதுக்கு யோசிப்போம்.
மிகச் சரியானது என்று சொல்லி பார்க்குற நேரத்தில் இதில் நாங்கள் நட்பு பகை என்ன உறவு என்கிறது உறவும் பகையும் எதிர்ச்சொல் போல இருந்தாலும் உண்மையில் நட்பு பகை என்பது தான். நட்பு என்பது மிக நல்லது செய்யும், பகை கெட்டது செய்யும் என்கிற அடிப்படையில் நட்பு பகை இருப்பவற்றுக்குள்ள சிறந்ததாக இருக்கும். இப்படி கேள்வி வரைக ஒரு குழப்பம் தரக்கூடிய மிக தனிக்கு சோடி வருமோ இல்லையா? தனி என்று சொல்றதுக்கு சோடி வரக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா தனி கூட்டம் என்று கூட அது வரலாம் தானே. அதுக்கு சரியானது என்று பார்க்கிற போது நட்புக்கு பகைதான், அதை விட வேற சொல்ல இயலாது. என்ன அடுத்ததுல பாருங்க, கூடிய நட்பா இருந்தா சார் பகை வரும். ஓ நட்பு பகை. ஓகே, நட்புக்கு எதிர்ச்சொல்லு பகை என்பது தெளிவதில்லை. அடுத்தது பாருங்க, இன்பம் துன்பம் இன்பம் துன்பம். மற்றது அதுல வேற நெருக்கடி இல்லை. என்ன அதே போல 13வது சூடு குளிர். சூடு குளிர் சரிதானே. வெயில் நிழல் என்பது அது ஒன்றுக்கு ஒன்று மாற்றே தவிர அது எதிர்ச்சொல்லு அல்ல. அப்படித்தானே. வெயில் நிழல், வெயிலின் அருமை நிழலில் தெரியும் என்றது ஒன்றுக்கு இன்னொன்று மாற்று, ஆனால் அது எதிர்ச்சொல்லு அல்ல. சூடு குளிர் தான் எதிர்ச்சொல்லு. அடுத்தது பாருங்க, வறுமை செல்வம். வறுமை செல்வமா? அருமை பெருமை வராதா? இல்ல பெருமை பெருமை அது என்ன சொல்றது? அது பெருமை அருமை பெருமை என்று சொல்றது என்னன்னு சொல்றது நாங்கள் அதை பேச்சு வழக்கு. அது இணைமொழி. இணைமொழி. இணைமொழி என்ன அருமை பெருமை மேடு பள்ளம் குன்று குழி ஆடிப்பாடி என்று சொல்லுகிறது அது இணைமொழி. சரி, அந்த பெரும்பாலும் உங்கள்ட்ட அந்த இலக்கணம் சார்ந்த விஷயங்களை கேட்க மாட்டார்கள். ஓரளவுக்கு நாங்கள் அதையும் ஒரு நாளைக்கு கதைப்போம். சரி, அடுத்தது வன்மை மென்மை. வன்மை மென்மை. சரிதானே, வன்மை மென்மை. ஓகே, இப்படியான சொற்கள் சில வேளை ஒரு 5 கேள்வி வரலாம். போன முறை மாகாண சபைக்கு அப்படி வந்ததுன்னு நினைக்கிறேன். அவர்கள் எழுத்துப்பிழை உள்ளதை பார்த்து எழுத சொல்லி கேட்டாங்க. எழுத்துப்பிழை திருத்தி எழுத சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுபோல் சில வேளைகளில் மரபு சார்ந்த விஷயங்களையும் உங்கள்கிட்ட கேட்கலாம். இப்போ இப்படி இருக்குதானே, மாட்டினுடைய இளையதை நாங்கள் கன்று என்று தானே சொல்கிறாங்க, குட்டின்னு சொல்கிற மாட்டு குட்டின்னு சொல்கிறோம் நாங்களா இல்லை தானே. அது மாதிரியான என்ன இளையவற்றின் மரபு தொடர்கள், அதே போல் ஆண் பெண் மரபு தொடர்கள், இப்போ கடுவன் பெட்டை அந்த மாதிரி சொல்கிறது இருக்குதானே. அப்படியான விஷயங்களை கொஞ்சம் நேரம் இருந்தால் தட்டி பார்த்து கொள்ளுங்க. அதில் ஆக நினைக்கிற வேணும் வேண்டாம். அதை விட உங்களுக்கு முக்கியமாக இந்த ஒபி சிஸ்டம் அதில் கூட படிக்க வேணும். அது 50 புள்ளி. சரியா, மொழி அறிவுக்குள்ளே இப்படி வந்தால் ஒரு 5 மார்க்ஸுக்கு தான் வரும். அது உங்களுக்கு பழைய ஞாபகத்தில் எழுதி கொள்ளலாம். இப்போ இதில் 2 கேள்வி 5 கேள்வி இருக்குது, சும்மா பாருங்க. மனைவியை இழந்தவன் தபுதாரன். என்ன விதவைக்கு எதிர்ச்சொல்லு தபுதாரன். தான் பிறந்த நாட்டை நேசிப்பவன் தேசாபிமானி. தேசாந்திரி என்றா என்ன? நாடு நாடா திரிபா. ஓ, தேசம் தேசமா தெரிகிறவன் தான் தேசாந்திரி. தேசம் தேசமா தெரிஞ்சால் அவருக்கு பேர் தேசாந்திரி. என்ன ஒவ்வொரு தேசமா நாடோடி என்று சொல்லுவோம். நாடோடிக்கு பேர் தேசாந்திரி. அப்படி வச்சுக்கோங்க. அடுத்த பாருங்க, எதிர்கால நிகழ்ச்சிகளை அறியும் ஆற்றல் கொண்டவன் தீர்க்கதரிசி. எதிர்காலத்துல நிகழ்வதை சொல்ற. மனதிலே நிகழும் எண்வகை சுவைகளையும் மற்றவர்களுக்கு புலப்படுமாறு தோற்றுவித்தல். மெய்ப்பாடு. என்ன இருபொருள் அமைய தொகுத்து கூறுவது சிலேடை. சிலேடை அது இரட்டை களவி என்று கிடக்கு. அது களவி அல்ல, கிளவியா. முதலாவது விட இரட்டை கிளவி, இடக்கரடக்கல், பசப்புதல் மூன்றும் இல்லை. அது சிலேடை என்பதாக இருக்கும். சரி, நான் சார்ந்த விஷயத்துக்குள்ள பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகிறேன். சரிதானே. ஒரு ஆளின் மணிக்கூட்டை பற்றி ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ஒரு பிள்ளையான மணிக்கூடு கட்டி இருக்கிறாராம். அவற்றை கதை ஒன்று கேட்குறாங்க. பார்ப்போம் என்ன செய்கிறாங்க. 5 பேர் சம்மந்தமாக போட்டு
சரியா? கவனிங்க. ஓப்பன் இருக்கு தனிப்பாடி போட்டு கதைங்க, உங்களுக்குள்ள கதைச்சு கொண்டிருக்கிறீங்க. ஏயின் கடிகாரம் பியின் கடிகாரத்தை விட 4 நிமிடம் முந்தி காட்டுகிறது. பியின் கடிகாரம் டியின் கடிகாரத்திலும் 5 நிமிடம் பிந்தி காட்டுகிறது. சியின் கடிகாரம் ஈயின் கடிகாரத்தை விட 6 நிமிடம் முந்தி காட்டுகிறது. ஈயின் கடிகாரம் ஏயின் கடிகாரத்திலும் 5 நிமிடம் பிந்தி காட்டுகிறது. இவற்றுள் பியின் கடிகாரம் சரியான நேரத்தை காட்டுவதாயின் சியின் கடிகாரம் 11:15 காட்டும் போது டியின் கடிகாரம் என்ன நேரம் காட்டும்? காலை 9 மணிக்கு தொடங்கும் கூட்டம் ஒன்றிற்கு ஒவ்வொருவரும் தத்தம் கடிகாரங்களின்படி 9:30 மணி காட்டும் சமயம் வருகை தந்திருந்தார்களாயின் அவர்களில் யார் கூட்டத்திற்கு கடைசியாக சமூகம் அளித்தவர்? 2 கேள்வி இருக்குது. 2 புள்ளி ஏ பி சி டி இ என்கிற 5 பேருடைய மணிக்கூட்டை பற்றி சொல்லி இருக்கு. ஏயின் கடிகாரம் பியின் கடிகாரத்தை விட 4 நிமிஷம் முந்தி காட்டுதான். பியின் கடிகாரம் டியின் கடிகாரத்திலும் 5 நிமிடம் பிந்தி காட்டுகிறது. சியின் கடிகாரம் ஈயின் கடிகாரத்தை விட 6 நிமிடம் முந்தி காட்டுகிறது. ஈயின் கடிகாரம் ஏயின் கடிகாரத்திலும் 5 நிமிடம் பிந்தி காட்டுகிறது. இவற்றுள் பியின் கடிகாரம் சரியான நேரத்தை காட்டுகிறது. சரி, இப்ப இதை நாங்கள் குறித்து கொள்வதாக இருந்த பிள்ளைகள் யாருடைய மணிக்கூட்டில இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க? பியில இருந்து ஆரம்பிப்போம். சரி, அப்ப பிக்கு நாங்கள் ஒரு டென்டேட்டிவான நேரம் ஒன்றை போடுவோம். பியினுடைய மணிக்கூடு 9 மணியில நிக்குது. பியினுடைய மணிக்கூடு 9 எங்களுக்கு சரியான நேரம், அதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்தது பியோட தொடர்பு படுகிறவர் யார போட்டிருக்கு? ஏ பியின் கடிகாரத்தை விட 4 நிமிஷம் முந்தி காட்டுது. அப்ப ஏக்கு என்ன நேரம் காட்டும்? 8:56. முந்தி காட்டினால் 8:56 காட்டுமா? 9:04 போனும். கனவேருக்கு இந்த முந்தி காட்டுற பிந்தி காட்டுறதுல பிரச்சனை இருக்கு. மணிக்கூடு முந்தி ஓடுதண்டா கூட காட்டும், பிந்தி ஓடுதண்டா குறைய காட்டும். சரிதானே? அடுத்தது பாருங்க, டியை பற்றி சொல்லி இருக்கு. அடுத்தது டியை பற்றி சொல்லி இருக்கு. பியின் கடிகாரம் டியின் கடிகாரத்திலும் 5 நிமிடம் பிந்தி காட்டுகிறது. அப்படி என்ன? டியின் கடிகாரம் 8:55. டியின் கடிகாரத்திலும் கவனிங்க, பியின் கடிகாரம் டியின் கடிகாரத்திலும் 5 நிமிடம் பிந்தி காட்டுகிறது. யாருடையது கூட காட்டும்? கூட காட்டும். சரி, பியின் கூட காட்டும். விளங்குதா சொல்ற? பியின் பிந்தி காட்டுதுண்டா. பியின் கடிகாரம் டியின் கடிகாரத்திலும் 5 நிமிடம் பிந்தி காட்டுகிறது என்றால் டியின் கடிகாரம் 5 நிமிஷம் முந்தி காட்டும். விளங்குதா இல்லையா? என்னப்பா? பியின் குறையா இருக்கணும் டியின் விட. சரி, அடுத்தது சியின் கடிகாரம் ஈயின் கடிகாரத்தை விட 6 நிமிடம் முந்தி காட்டுகிறது. இது நாங்கள் இப்ப குறிக்க இயலாது. இந்த விஷயத்தை நாங்கள் இப்ப குறிக்க இயலாது. ஏன்? அந்த தகவல் இப்போதைக்கு சரியில்லை. அப்போ சரி, அடுத்த ஈயின் கடிகாரம் ஏயின் கடிகாரத்திலும் 5 நிமிடம் பிந்தி காட்டுகிறது. ஈ வந்து 8:59. 8:59 காட்டும். 8:59 காட்டும். சரியா? அப்ப இது சரி. என்னபடியா விட 6 நிமிஷம் முந்தி காட்டும். 9:06. என்ன? 8:59 அதை விட 6 நிமிஷம் முந்தி காட்டினா
ஒன்பது அஞ்சு 9 சார் 9 5 சரியா? இதை வச்சுக்கொண்டு சியின் கடிகாரம் 11:15 காட்டைக்குள்ள சியின் கடிகாரம் 11:15 காட்டினா டியின் கடிகாரம் என்ன நேரம் காட்டும்? அதே நேரம் தான் காட்டும். அதே நேரம் தான் காட்டும். சரிதானே? அதே நேரம் தான் காட்டும். சரி, 9 மணி தொடங்குற கூட்டம் ஒன்றுக்கு ஒவ்வொரு தரம் தங்கட மணிக்கூட்டிலே 9:30 காட்டேக வந்திருக்கிறோம். யார் பிந்தி வந்திருப்பார்? இதான் ஆக பிந்தி வந்திருப்பார். அவற்றை தான் நல்லா குறைச்சு காட்டுது, 8:59 காட்டுது. அப்ப அவர் தான் குறைய வந்திருப்பார். விளங்குதான் இந்த தரவுகளை குறிக்கிற கவனம். முந்தி போகிற பிந்தி போகிறதுக்கு நீங்க மாறப்படுறீங்கள், கவனமா இருக்கணுமா? சரியா? அழைக்கிறேன்ப்பா. இந்த நேரங்கள்ல ஒரு இன்னொரு தகவல் ஒன்று இப்படி வரையக்குள்ள நான் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்திட்டு, அது இதோட சம்மந்தப்பட்டதல்ல, இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு வரேன். இந்த பழைய மணிக்கூடு இருக்குத்தானே, தெரியுமா? பழைய மணிக்கூடு இந்த இப்படி ஒரு தண்டு ஒன்று இருக்கும், அதில் இப்படி ஒரு மணி ஒன்று இருந்து இங்காலையும் ரெண்டு பக்கம் அங்கே அடிக்கும், பெண்டுலம் என்று சொல்றது. சரிதானே? இப்போவும் சில கோயில்களில் அந்த மணிக்கூடு இருக்குது, நேரம் வரைகளை டாங் டாங்கன்னு அடிக்கும். சரிதானே? அப்போ இப்போ நான் இப்படி ஒரு கேள்வி ஒன்று வலிமையாக கேட்கிறவே, ஒரு மணிக்கூடு 5 மணி அடிக்கிறது, 5 மணி அடிக்கிறதுக்கு 4 செகண்ட் எடுக்குமா? 5 மணி அடிக்கிறதுக்கு 4 செகண்ட் எடுக்கும். அப்படி என்றால் 10 மணி அடிக்கிறதுக்கு எத்தனை செகண்ட் எடுக்கும்? ம் 8 செகண்ட் எடுக்கும். அப்படியா? சரி, நான் 9 செகண்ட் எடுக்கும் சார். 9 செகண்ட் எடுக்கும். சரி, ஏனென்று பார்ப்போம். நாங்கள் இந்த விடைகளுக்குள்ள என்ன வேறுபாடு இருக்குன்னு இப்ப பார்ப்போம். பிள்ளைகள், 3 மணி அடிக்கிறதுக்கு 3 மணி அடிக்கிறதுக்கு அதுக்கு 2 செகண்ட் எடுக்குது. அந்த மணிக்கூட 2 செகண்ட்ல 3 மணி அடிக்கும். இப்ப என்னுடைய கேள்வி, 12 மணி அடிக்கிறதாக இருந்தா எத்தனை செகண்ட் எடுக்கும்? 8 செகண்ட் 11 செகண்ட் 8 செகண்ட். வேற என்ன விட சொன்னீங்க? 11 செகண்டா? வேற விடைகள்? 10 செகண்டுக்கு அடிக்கும் சார். 10 செகண்ட்ல எடுக்கும். சரி, அப்ப நாங்கள் அதையும் எழுதுவோம். 10 செகண்ட்ல அடிக்கும். ஓகே. 7 செகண்ட் சார் 7 செகண்ட். 7ஆ? 1ல இருந்து 12 மணி சும்மா சொல்லியிருந்தானே. இல்ல சார். ஓகே, சரி. அப்ப கவனிங்க பிள்ளைகள், இப்படி இந்த மணி அடிக்கிறது தொடர்பாக ஒரு கதை ஒன்று இருக்குது, கவனிச்சு பாருங்க. முதலாவது மணி அடிக்க தொடங்க உங்களோட ஸ்டாப் வாட்சை ஆன் பண்றீங்க. முதலாவது மணி டாங் அடிக்குது, அடிக்க உங்களோட ஸ்டாப் வாட்சை ஆன் பண்றீங்க. அடுத்தது 2வது மணி டாங் அடிக்குது, இப்பவும் ஸ்டாப் வாட்ச் ஓடிக்கொண்டிருக்கு. 3வது மணி டாங் அடிக்க நீங்க ஸ்டாப் வாட்சை நிப்பாட்டுறீங்க. இப்ப இவ்வளவு நேரமும் எத்தனை செகண்ட் எடுத்தது? 2 செகண்ட் 2 செகண்ட் எடுத்தது. அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. 3 மணி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு 2 செகண்ட் எடுக்குது. விளங்குதா? முதலாவது மணி அடிக்க தொடங்க டாங்கன்னு முதலாவது மணி அடிக்க நீங்க ஒன் பண்றீங்க உங்களோட ஸ்டாப் வாட்சை, அதை ரன் பண்ணி கொண்டு 2வது மணி அடிக்கைகளையும் பேசாம இருக்கிறீங்க. 3வது மணி அடிக்க டக்குன்னு நிப்பாட்டுறீங்க. எவ்வளவு ஓடி இருக்கு? 120 மைக்ரோ செகண்ட் அல்லது 2 செகண்ட். கம்ப்ளீட்டா 2 செகண்ட் எடுத்திருக்கு. 3 மணி அடிக்கிறதுக்கு 2 செகண்ட். பாருங்க, இந்த முதலாவது மணியும் 2வது மணியும் அடிக்கிறதுக்குரிய இடையில எவ்வளவு நேரம் போயிருக்கு? 1 செகண்ட். 1 செகண்ட் போயிருக்கு. சரியா? பிறகு 2வது மணியும் 3வது மணியும் அடிக்கிற இந்த டைமுக்குள்ள 1 செகண்ட்
1 செகண்ட் போயிருக்கு. அப்ப 3 மணி அடிக்கிற போது எத்தனை இடைவெளி வருது? 2. 2 இடைவெளி. அப்ப ஒரு இடைவெளிக்கு 1 செகண்ட் போயிருக்கு. 12 மணி அடிக்கிற போது எத்தனை இடைவெளி வரும்? 11 இடைவெளி. ஆகவே 12 மணி அடிக்கிறதுக்கு எத்தனை செகண்ட் ஆகும்? 11 செகண்ட் ஆகும். 11 செகண்ட் ஆகும். ஆனா நாங்க எப்படி பார்ப்போம்? 3 மணிக்கு 2 செகண்டா 12ன்றது அதை போல 4 மடங்கு தானே. அப்போ 2 செகண்ட் 4 மடங்கு ஆக்கினா 8 செகண்ட் தான் சரியான விட நாங்க அடம் பிடிப்போம். எக்ஸாம் கோல்ல உளச்சார்பு பேப்பர் 2வது நடக்கிறபடியா பரவாயில்ல. 1வது நடந்தா என்ன நடக்கும்? அந்த இடைவெளியில வெளியில வந்து இங்க அந்த மணிக்கு எத்தனை போட்ட நீ அது 8 மணி 3க்கு 2 நாள் 12க்கு 8 தானே என்று 10 பேர் சொல்லுவாங்க. ஒருதன் மட்டும் சரியா செய்து போட்டு மனசு உடைஞ்சு நொந்து அப்படியே நூலாகி ஐயோ நாம மட்டும் பிழைக்க விட்டுட்டோமே. என்ன 10 மடையனுக்கு முன்னால நிற்கிற ஒரு கெட்டிக்காரன் தான் மிக மோசமான முட்டாள். அப்போ நீங்கள் ஒரு நாளும் எக்ஸாம் எழுதி முடிய வெளியில வந்து கதைக்க கூடாது. 1வது பேப்பர் மொழித்திறனாலும் வந்து இப்படி எழுதினியா அப்படி எழுதினியா அவங்க அங்க ஒரு தரம் பேப்பர் செட் பண்ணினாக்கள் வரையில உங்களை போல சோதனை எழுத வந்தாக்கள்லாம் வரையினம் கதைக்க கூடாது. சரியா? இது விளங்குதா? இந்த வித்தியாசம் என்னென்று பிள்ளைகள்? இதே கணக்கு தான்டா. இதே கணக்கு தான் 10 மீட்டர் தூரத்துக்கு ஒரு தூண் நடுகிறோம். 30 மீட்டருக்கு எத்தனை தூண் வேணும் என்று கேட்பாங்க. விளங்குதா? இங்க தொடங்குது தூண், இது 0, அடுத்தது 10, சரியா? அடுத்தது 20, அடுத்தது 30, அடுத்தது 30. எத்தனை தூண் வேணும்? 4 தூண். 4 தூண் வேணும். எத்தனை இடைவெளி வரும்? 3. அப்ப மாறி இந்த கேள்வியை கேட்பாங்க. என்னென்றால் 10 மீட்டருக்கு ஒரு தூண் என்ற அடிப்படையில நடப்பட்டிருக்கு. 7 தூண்கள் நடப்பட்டிருந்தால் 1வது தூணுக்கும் 7வது தூணுக்கும் உள்ள தூரம் அவ்வளவு. சரிதானே? 10 மீட்டருக்கு ஒரு தூண் என்ற அடிப்படையில தூண்கள் நடப்பட்டிருக்கு. 7 தூண்களுக்கு இடையிலான தூரம் அவ்வளவு. 60 மீட்டர். உடனே யோசிக்காம 70 எழுதுவீங்க. ஏன்? 10 மீட்டருக்கு ஒரு தூண், 7 தூண் நடப்பட்டிருந்தா எவ்வளவு தூரம்? 70. சரியா? இல்ல, 7 தூணுக்கு இடையில எத்தனை இடைவெளி இருக்கும்? 6 இடைவெளி. ஆகவே 60 மீட்டர். அப்படித்தான் இந்த மணி அடிக்கிற கணக்கும் அதுவும் விஷயம் தான். விளங்குற சொல்றது. அப்போ இந்த மணி அடிக்கிறது, வேலியில தூண் இருக்கிறது, அந்த மாதிரி வேலி தூண் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஒரு பக்கத்துல 10 தூண், நான் 4 பக்கத்துக்கும் எத்தனை தூண் என்று கேட்டால் எத்தனை தூண் வரும்? 40 தூண். அதுல 4 கழிச்சா 37. எத்தனை மூளை வருகிறதோ அந்த மூளை எண்ணிக்கையை கழிக்கணும். ஏனென்றால் அது திரும்ப திரும்ப எண்ணப்படுகிறதால எத்தனை தூண் வந்தால் 5 கோணம் வேண்டா 5 கழிக்கணும், 3 கோணம் வேண்டா 3 கழிக்கணும். அது ஒரு அடிப்படையான விஷயம். என்ன அப்ப அதை வச்சு நீங்கள் அது ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். அது வேற ஒரு ஸ்காலர்ஷிப் படிப்பிச்சது. நான் அதை உழைப்பை என்னுடையதாக காட்டக்கூடாது தானே. சரியா? நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்க பார்த்துருவீங்களோ தெரியல. நான் படிப்பிச்ச விஷயங்களை என்னுடைய யூடியூப்ல இருந்து எடுத்து என்னுடைய பெயரையும் பாவிக்க இல்லை, என்னவோ கல்வியோ என்னவோ ஒரு யூடியூப்ல முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் மணியோசை மாதிரியாக என்னவோ எல்லாம் செய்து வீடியோ ஒட்டி போட்டு திருப்பி அதை அப்படியே போட்டிருக்கிறாங்க. அப்போ என்னுடைய குரல் தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு தெரியும் அதை என்னுடைய வீடியோன்னு சொல்லி நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. அதில் என்னுடைய யூடியூப்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அதை எடுத்து திருப்பி முன்னுக்கும் பின்னுக்கும் அவங்கள்ட்ட அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த விஷயங்களை அதையும் போட்டுட்டு திருப்பி போட்டு யூடியூப் இருக்கா? அதான் யூடியூப் உங்களோட நினைச்சேன், அதை பார்த்தேன், உங்களோட குரல்ல தான் பார்த்தேன். ஓ அல்ல, நான் அதை யூடியூப்பை ஷேர் பண்றேன். என்னென்றால் எல்லாத்தையும் இல்லாம அதை தனியா வீடியோக்களை மட்டும் தொட்டு ஷேர் பண்ணி வர்றேன். நீங்க சில வேளையில ஒரு
பிரயோசனம் இல்லாத விஷயங்களையும் பார்த்து மினைக்கடுவீங்களோ, அதனால் அப்படி செய்கிறதில்லை. ஓரளவுக்கு நான் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். சரி பிள்ளைகள், அடுத்த பாருங்கடா. இதில் 27வது கேள்வியை பாருங்க. அரவிந்தனின் கடிகாரம் மணித்தியாலத்துக்கு 3 நிமிடம் பிந்தி ஓடியது. ரவியின் கடிகாரம் மணித்தியாலத்துக்கு 4 நிமிடம் முந்தி ஓடியது. குறித்த ஒரு தினம் காலை 6 மணிக்கு இருவரது கைக்கடிகாரங்களும் சரியான நேரத்தை காட்டின. அதே தினம் காலை அரவிந்தனின் கைக்கடிகாரம் 10:45 நேரத்தை காட்டும் போது ரவியின் கடிகாரம் என்ன நேரத்தை காட்டும்? அரவிந்தனின் கைக்கடிகாரம் மணித்தியாலத்துக்கு 3 நிமிடம் பிந்தி ஓடியது. ரவியின் கைக்கடிகாரம் மணித்தியாலத்துக்கு 4 நிமிடம் முந்தி ஓடியது. குறித்த ஒரு தினம் காலை 6 மணிக்கு இருவரது கடிகாரங்களும் சரியான நேரத்தை காட்டின. அதே தினம் காலை அரவிந்தனின் கைக்கடிகாரம் 10:45 நேரத்தை காட்டும் போது ரவியின் கைக்கடிகாரம் என்ன நேரத்தை காட்டும்? அரவிந்தன் மணிக்கூடு மணித்தியாலத்துக்கு எவ்வளவு என்ன செய்யுது? 3 நிமிடம் பிந்தியோடு. அப்ப 6 மணிக்கு சரியா தான் காட்டும். 6 மணி பிரச்சனை இல்லை. என்ன 6 மணி சரி. 7 மணிக்கு அது என்ன நேரம் காட்டும்? 6:57 காட்டும். 6:57 காட்டும். அப்படித்தானே? 7 மணிக்கு. 8 மணிக்கு என்ன நேரம் காட்டும்? 7:54. 7:54. 8:51. 9:48. 10:45. 10:45. அப்ப நாங்கள் பார்க்கலாம் என்னென்னா மணித்தியாலத்துக்கு 3 என்றால் 7 மணிக்கு 3, 8 மணிக்கு 3, 9 மணிக்கு 3, 10 மணிக்கு 3, 11 மணிக்கு 3, 15 நிமிஷம் குறைச்சு காட்டும். 11 மணிக்கு 15 நிமிஷம் குறைச்சு காட்டும். அப்போ உண்மையான நேரம் இப்போ 11 மணி. உண்மையான நேரம் இவற்றை 10:45 காட்டேக உண்மையான நேரம் 11 மணி. என்ன 11 மணி. அவர் மற்றவருடையது 4 நிமிஷம் முந்தி ஓட போகுது. 6 மணிக்கு சரியா ஓடினது. அதுக்கு பிறகு எத்தனை மணித்தியாலம்? 7, 8, 9, 10, 11. 5 மணித்தியாலம் 20 நிமிஷம் கூடி காட்டும். 5 மணித்தியாலம் 20 நிமிஷம் காட்டும். அவற்றை மணி கூட என்ன நேரம் காட்டும்? இப்ப 5:20. விளங்குதாப்ல சொல்றது. இவருக்கு மணித்தியாலத்துக்கு 3 நிமிஷத்தை குறைச்சு கொண்டு வந்தீங்கன்னா சரி 6 மணிக்கு சரி. அடுத்தது 7, 8, 9, 10, 11. 5 மணித்தியாலத்துக்கும் 15 நிமிஷம் குறைச்சு காட்டும். அப்ப 10:45. மற்றவருக்கு 5 மணித்தியாலத்துக்கும் 4 நிமிஷப்படி 20 நிமிஷம் கூடி காட்டும். அது 11, 20. சில வேளைகள்ல எழுதி பார்த்து செய்ய வேண்டி வரக்கூடியது இருக்கும். வேகமா அவருக்கு எழுதி பார்க்கலாம். பிழைக்க விட்டுருவீங்களோ ஒன்று பயம் இருந்தால் ஒரு பேப்பர்ல குறிச்சு பார்த்துட்டு இப்படி எழுதுறது நல்லது. மற்றது சில இந்த கேள்விக்கு சார் இந்த 45 முடிகிறபடியால் அதுக்கு அந்த முக்கால் மணித்தியாலம் தான் முடிஞ்ச எடுக்க கூடாதோ? எடுக்கலாம். நான் சொல்லுகிறது ஒரு பொதுவானது ஐயா. உங்களுக்கு கண்டு ஒரு விசேடமாக உங்களால சிந்திக்க முடிஞ்சால் அது ஒரு பிழை அல்ல. சரிதானே? அதை நான் இல்லை அப்படி செய்யாதீங்க, நான் சொல்ற மாதிரியே செய்யுங்கோ அப்படி அல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கு. நீங்கள் அழகா செய்யலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. பிள்ளைகளுக்கு ஒரு மொழிப்புலமை சார்ந்த ஒரு விஷயத்தை சின்ன அவருக்கா காட்டுவோம். சரியா? மொழிப்புலமை சார்ந்து ஒரு சில வேளையில அது பயன்படலாம். எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போவோமே. சரி பாருங்க. 11 தொடக்கம் 20 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் தரப்பட்டுள்ள இரு வேறுபட்ட கருத்துக்களையும் உணர்த்தும் ஒரு தனி சொல்லை கண்டுபிடித்து எழுதுக என்று சொல்லி. சரிதானே? பூமரங்கள் நிறைந்த சோலை காப்பாற்றுதல். பூமரங்கள் நிறைந்த சோலை காப்பாற்றுதல் என்கிற 2 பொருளும் அமையக்கூடிய ஒரு சொல்லு கேட்கிறாங்க.
அடுத்தது செவிக்கு இனிய இசை, மரங்கள் அடர்ந்த காடு. மூன்றாவது விரலில் அணியும் அணிகலன் சக்கரம். பிறர்க்கு ஆற்றும் தொண்டு, அணியும் ஆபரணம். தீவர்த்தி, பிணிக்கும் தலை. மத்தியான வேளை, வானத்து சந்திரன். மாம்பிஞ்சு, புன் தழும்பு. தருமசாலை, இளமை. பெண்களுக்கு அணிகலமான கற்பு தாரம். ஊர், கணவன் அல்லது தலைவன். இந்த 10 சொற்கள் தரப்பட்டிருக்கு, 10 சோடி சொற்கள் தரப்பட்டிருக்கு. ரெண்டுக்கும் ஒரே சொல்லினால அந்த பொருள் அமைய வேணும். நீங்க படிச்சிருப்பீங்க, பல பொருள் தரும் ஒரு சொல் என்று சொல்லி. அந்த அறிவை தான் உங்கள்கிட்ட பிரயோகிக்கிறாங்க. பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல், இங்க இரு பொருள் தரும் ஒரு சொல்லி எழுத சொல்றாங்க. சரி, இந்த 10ல யார் எத்தனை சொல்றீங்கன்னு பார்ப்போம். 17 வார்டு 17க்கு வார்டு 17க்கு வடு. ஓகே, 17 வடு. வடு என்றது மாம்பிஞ்சு, அதே போல தழும்பு ரெண்டுக்கும் வரும். சரி, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப அதை எழுதுவோம். சரிதானே? 13க்கு மோதிரம். மோதிரமா? 20க்கு பதி. 20க்கு பதி. ஓகே, சரிதானே? பழைய சதிபதி விரோதமேனோண்டு பழைய பியு சின்னப்பாவோ அதுக்கு முந்தின தியாகராஜ பகவதிட்ட பாட்டு இருக்கு. சதி என்றா மனைவி, பதி என்றா கணவனா, சதிபதி விரோதமேனோ என்று பழைய பாட்டு இருக்கு. மனுஷனையுமே சண்டை பிடிக்கிறீர்கள் நாங்கள் இப்ப கதைக்கிறதே அவற்ற காலத்துல சதிபதி விரோதமேனோ என்றுதான் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. சரி வராது, மோதிரம் சரி வராது. சக்கரத்தை மோதிரம் என்று சொல்றது. 12வது சுரம். உரமோ? சுரம் சுரம், காடு. சுரம். சுரம் என்பது காணம் வரும் சார். இவ் செவிக்கினியது காணம், மரங்கள் அடர்ந்த காடு காணம். ஓகே ஓகே, காணம். கானகம், காணம் ரெண்டும் ஒரே மாதிரியான சொற்கள் தான். காணம். ஓகே, அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நிறைந்த சோலை காப்பாற்றுதல் கா. கா, கா. சரிதானே? அந்த சில பதிகங்கள்ல இருக்குது கா என்று சொல்லி என்னை காப்பாற்று, கா. விரலில் அணியும் அணிகலன் சக்கரம் ஆளி. ஆளி, கணையாளி. சரிதான். கணை என்றது அந்த விரல்ல இருக்கிற பகுதியை சொல்றது கணை. அதே போல இது கணையாளி, ஆளி என்று சொல்ற. ஆளி என்பது சக்கரம். சரி. 16 மதி. பிறருக்கு ஆற்றும் தொண்டுண்டா பணிவு, பணி அப்படி வருமா சார்? பணியா? பணி. பணி. அணியும் ஆபரணத்துக்கும் பணி என்று சொல்றது. 16வது மதி. தீவர்த்தி. மதியம். மதியம், மதி அல்ல, மதியம். மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கள வேணிலும் என்று சொல்லி இருக்கு. மதியம், மாலை மதியம், அது சூரியன். மதியம் திரும்பிட்டுது என்று சொல்லுவாங்க. மத்தியான வேளை பின்னுக்கு வார நேரத்தை மதியம் திரும்பிட்டுது. மதியம். ஓகே. மற்றது தீவர்த்தி, அது தீவர்த்தி பந்தம் என்று சொல்லலாமோ? பந்தம் என்று சொல்லி உறவுகளையும் பந்தம் என்று சொல்றானே. பந்தம் பந்தம் கொண்டு வந்தது பந்தம். அதான் பிணிக்கும் தலை, பந்தம். மற்றது தர்மசாலை. இளமைக்கு தெரியாது சார். தர்மசாலை என்றா தபோதனம் அப்படின்னு சொல்றது. இளமைக்கு சொல்ல தெரியல. மற்றது பாடம் நிறை என்று சொல்லலாம். கற்பு சொல்றதோ தெரியல சார். நிறை என்னென்றால் சிறை காக்கும் காப்பு அவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை என்ற ஒரு திருக்குறள் இருக்குது. தெரியா சார். சரிதானே? என்னென்னா அந்த பொம்பளை பிள்ளைகளை எல்லாம் நீங்க வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு காப்பாற்றுவது எல்லாம் ஒரு காப்பு இல்லை, தங்களுடைய காப்பாற்றுவதுதான் நிறை. ஓகே,
அப்போ இப்படி எல்லாரும் கூட்டமா சேர்ந்து எக்ஸாம் எழுதுனா ஃபுல் மார்க்ஸ், தனித்தனியா எழுதுனா எத்தனைன்னு நீங்க தான் யோசிக்கணும். சரியா? இப்ப எல்லாரும் சேர்ந்து எழுதுனா முழு மார்க்ஸ், 10க்கும் 10 சரி. ஆனால் தனியா எழுதியக்க எத்தனை சரி வரும் என்று சொல்லி ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஆதித்தன், அருக்கன், சூரியன், ஞாயிறு, தினகரன், பாஸ்கரன் என்று சொல்லி போட்டு அவ்வளவும் சூரியனை குறிக்கிற சொற்கள். அப்போ ஒரு பொருள் தருகிற பல சொற்கள். அது மாதிரி பல பொருள் தருகிற ஒரு சொற்கள். உதாரணத்துக்கு படி, படி என்றா கற்றுக்கொள், என்ன தராசு படி, அதாவது நிறைக்கல், இடைக்கல், வீட்டுக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய படி. அடுத்தது ஒரு சீருக்கு வா, சரிதானே, ஒரு படிமானத்துக்கு வாரன்னு சொல்லுவார்கள், ஒரு சீரான நிலைக்கு வருவது. இந்த மாதிரியான பொருட்களை தரக்கூடிய ஒரு பொருள், ஒரு சொல் பல பொருட்களை தரும். அப்படியான 2 விடயங்கள் இருக்குது. அப்போ அந்த விஷயங்களை நாங்கள் முடியுமானால் ஆண்டு 9, 10, 11 தமிழ் புத்தகத்தில் இருக்குது, கொஞ்சம் பார்த்து கொள்வோம் நேரம் கிடைக்கக்குள்ள. இல்லைன்னா நான் அடுத்த கிழமை கொஞ்சம் கூட வகுப்புகள் போட்டு பிள்ளைகளுக்கு அந்த பகுதியை கொஞ்சம் வேகமாக இழுத்து ஓடி விடுகிறேன். ஆனால் நாங்கள் கூட கவனம் செலுத்த வேண்டியது சரி அப்படி ஒரு கொஞ்சம் பகுதியை இப்போ ஒரு பிள்ளைகளுக்கு காட்டி விடுறேனே, சரி ஏன் அது பிறகு அடுத்த வகுப்புலாம் கழிச்சு கொண்டு கொஞ்சம் பகுதியை இப்போ காட்டுறேன். உங்களோட வழக்கமாக நம்ம எப்படி செட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. சில நேரம் ரொம்ப ஈஸியாக அப்படி அதுக்குள்ளே போட்டு விட்டாங்கண்டா, அப்படி வரக்கூடாதுன்னு இல்லையா? சரி இதில் 6 சொற்கள் தந்திருக்கிறாங்களாம். அதில் 5 சொற்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒன்றாயிருக்கும், ஒன்று மட்டும் அதுக்குள்ளே துருத்தி கொண்டு நிற்குமா. அது என்ன என்று சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுக்குள்ள ஒரு கப்பா. முதலாவது ஆதவன், ஆதித்தன், அருக்கன், அம்புலி, ஞாயிறு, இரவி. அம்புலி. 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 ஏன் அம்புலி? அம்புலி சந்திரன். அம்புலி சந்திரனை குறிக்கும். மற்ற சொற்கள் எல்லாம் சூரியனை குறிக்கிற சொற்கள். நான் சொன்ன மாதிரியான இது தெரிஞ்சால்தான், ஒரு பொருள் குறிக்கும் பல சொற்கள் விஷயம் தெரிஞ்சால்தான் நாங்கள் அதை மூவ் ஆகலாம். அடுத்தது பாருங்க, பர்லோங் கிலோமீட்டர், மைல், யார், அடி, அங்குலம். பர்லோங்கா? கிலோமீட்டர். ஏன் கிலோமீட்டர்? அது சார் தற்காலத்துல பாவனையில இருக்குது, மற்றதெல்லாம் பழைய காலம் என்று நினைக்கிறேன். இது 2ம் நீட்டல் அளவை தான். பர்லாங்கன்ற என்னன்னு தெரியாது சார். ஆனா மற்ற எல்லாம் ஒரு நீளத்தை அளக்கிறதுக்கு பயன்படுறது. பிள்ளைகள் அந்த பழைய அளவில் இருக்குது சங்கிலி என்று சொல்லி, இந்த காணி அதில் அளக்க எத்தனை சங்கிலி என்று சொல்லி அளக்கிறது, அதான் பர்லோங்கா. பர்லோங்கன்றதும் ஒரு பழைய அளவு. இந்த அங்குலம், அடி, யார், பர்லோங், மைல் என்பது ஏறு வரிசையில சொல்றோம், சரிதானே? அது பழைய அளவு. அதுக்கு பதிலாக வந்தது தான் மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் என்று சொல்லி மாற்றப்பட்டிருக்கு. அப்ப புதிய அளவையில் இருக்கிறது கிலோமீட்டர். கிலோமீட்டர். அடுத்தது மாங்காய், பூஞ்சோலை, பலாக்கனி, மாம்பிஞ்சு, பூம்பாவை, மாந்துளிர். பூம்பாவை. பூம்பாவை ஏன் வித்தியாசம்? பூம்பாவைன்றது ஒரு பெண்மணிய குறிக்கிறதா நான் கருதுகிறேன். அது ஒரு ஆளாத்தான் குறிக்குது. மற்றதெல்லாம் மரத்தினுடைய ஒரு பகுதிகள் எல்லாம் மரத்தை சேர்ந்ததை குறிக்குது. மாங்காய், பலாக்கனி, மாந்துளிர், மாம்பிஞ்சு, பூஞ்சோலை. என்ன பூம்பாவைன்றது அப்படி பேர் இருந்தாலும் அது பூவில செய்த பாவை இல்லை, அது ஒரு ஆளாத்தான் இருக்கும். சரி, அடுத்தது நடத்தினான், எழுப்பினான், உருட்டினான், எழுந்தான், பயிற்றினான். ஏன்? அது அவர் செய்கிற ஒரு செயலா இருக்கு, மற்றது இன்னொரு ஆளை செய்விக்கிற. அது சொல்றதில்ல, செய்வினையோ சூனியமோ என்னன்னு சொல்றது? அது செய்வினை, செய்யப்பாட்டு வினை இல்ல. வேற தன்மை நிலைப்படத்தை.
இல்ல தன்மை முன்னிலை படுக்கேண்டா நான் நீங்கள் அவன் அப்படி இல்லை வரும். செய்வினை செயற்பாட்டு வினை. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் தமிழ் இலக்கணமும் நீங்க இல்லாம பண்ண போறீங்க எல்லாரும் சேர்ந்து. என்றது தன்னை சார்ந்தது, ஆகவே தன்வினை. நடத்தினான் எழுப்பினான் என்றா பிறர இது செய்யறது, அதனால பிறவினை அப்படி தன்வினை பிறவினை சார். தன்வினை பிறவினை. ஓகே, செய்தான் செய்வித்தான், என்ன நடந்தான் நடப்பித்தான். ஆமா, செய்வினை செயற்பாட்டு வினை இல்லையா? பணிவு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்னு சொல்லலாம் சார். ஓகே, எனக்கு கடைசியா கிடந்த இங்கிலீஷும் மறந்து போ. அடுத்தது இதுக்கு வாங்க. 5வது பணிவு, அடக்கம், திறமை, சினம், கர்வம், பொறுமை. திறமை சார். பொறுமையடா, அது பொறாமை இல்ல, பொறுமையா? திறமை. அடக்கம், திறமை, கர்வம், பொறுமை, சினம். திறமை. மூன்றாவது திறமை. திறமை ஏன்? சினந்தான் வேற சார். அது ஒரு மற்ற எல்லாம் இது அந்த பணிவு, அடக்கம், பொறுமை. கர்வமும் ஒரு மற்ற எல்லாம் பண்பை குறிக்குது சார். குணங்களை குறிக்கும் சார். 5 குணங்களை குறிக்கும். திறமை வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விசேட. சினம் என்றது ஒரு ஆளுக்கு வார உணர்ச்சி, அப்போ கோபம். சரி, சினம் என்றது ஒரு ஆளுக்கு கோபம் வாரது. மற்றது அவர்கிட்ட இருக்கிற இயல்பு. பணிவாக இருப்பார், அடக்கமாக இருப்பார், கர்வமாக இருப்பார், பொறுமையானவராக இருப்பார், திறமையானவராக இருப்பார் என்றது அது அவருடைய இயல்பு. இது சினம் என்றது இயல்பு இல்லை, அது அந்த நேரம் வருகிற அவருடைய உணர்வு. என்ன உணர்ச்சி வெளிப்பாடு, சரிதானே? சந்தோஷம், துக்கம், சினம், அந்த மாதிரியானது அது உணர்வு வெளிப்பாடு. சரி, அடுத்தது கோழி, கிளி, பருந்து, கழுகு, மைனா. கோழி வீட்டுல எல்லாம் வீட்டுல இருக்கு. மற்ற என்ன பறக்கும்? கோழி பறக்காது. கோழி பறக்காது. சரி, அதையும் பார்ப்போம், அப்படி வச்சுக்கொள்ளலாம். மற்றது எல்லாம் வீட்டுல இருக்காது. இதுக்கு வீட்டுல இருக்கும். சில பேர் கிளி, மைனா எல்லாம் வீட்டுல வச்சிருப்பாங்க. வில்லங்கத்துக்கு அது வேற, இது வீட்டிலேயே இருக்கும். சரிதானே? அடுத்தது 7வது துயில், உறக்கம், அனந்தல், துஞ்சல், ஊக்கம். ஊக்கம் சார். ஏன் ஊக்கம் என்றா மற்ற 5ம் நித்திரையை குறிக்கும். நித்திரையை சொல்லும். ஏன்னா அனந்த சயனன் என்று சொல்லி இருக்குது. அனந்தல் என்றது ஒரு வெளியில கதைக்கிற எல்லாம் கேட்கும். ஆள் நித்திரை, ஆனா அவரை பற்றி கதைச்சிங்கன்னா அவரு கேட்கும். அதுதான் அனந்தல். அனந்தல் என்றது இந்த நித்திரையிலேயே ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது. என்ன அதான் அறிதுயில் என்று சொல்றது. சயனம் என்றா நல்ல நித்திரை, உறக்கம் என்றா நல்ல நித்திரை, சயனம் என்றா நித்திரை. அப்போ துஞ்சல் என்றா அடிச்செழுப்பினாலும் வளம்பாதான். சரிதானே? செத்து போனவரையும் துஞ்சினாரன்னு சொல்றது. கிட்டத்தட்ட செத்த மாதிரியே கிடந்தாரண்ட. சில பேரை சுடுதண்ணி ஊத்தினா தானே விளம்புவாங்க. அப்படியானாக்கள் தான் துஞ்சல். சரி, அப்படி நித்திரையில ஒவ்வொரு கேட்டகரி வச்சிருந்திருக்காங்களே எங்களுடைய ஆக்கள். அதுக்குள்ளேயே அடுக்குகள் இருக்கு. அதான் சொல்லுவார் எங்களுக்கு பண்டிதர் கிருஷ்ணபிள்ளையா படிப்பிக்கைக்குள்ள, வீடும் இல்லமும் ஒன்றல்ல என்று சொல்லு. சரிதானே? வீடு என்பது இல்லம் என்பதும் ஒரே சொல்லு அல்ல. உதாரணத்துக்கு கைதடியில இருக்கிற அரச முதியோர் இல்லம், அதை அரச முதியோர் வீடு என்று சொல்லலாமோ? இல்லம் என்பது வேறு பொருள், வீடு என்பது வேறு பொருள், ரெண்டும் ஒன்றல்ல என்று சொல்லி அவர் சொல்லுவார். தமிழ்ல ஒத்த சொல்லண்டே ஒன்றில்லை, ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு விதமான பொருள் இருக்குது. அப்போ அது அப்படி சொல்லிவிட்டா இருக்கிற தமிழும் குழம்பிடும். நாம சும்மா இப்போதைக்கு ஓகே, இந்த 5ம் நித்திரை. ஆனா 5ம் 5 வகையான நித்திரை. ஊக்கம் அது நித்திரை இல்லை. அடுத்ததுக்கு வாங்க. குறும்பை, கொட்டு, மஞ்சள். இதுக்கு குறும்பதான் சரி. மற்றதெல்லாம் வந்து காய்கள், மற்றதெல்லாம் வந்து தொகுதி பேர், தொகுதியா இருக்கிற பேர் தொகுதி பேர். தாறு என்றா என்ன? தாறு வாழைக்காய்களினுடைய தொகுதி. அது என்ன தாறுன்றது? என்ன சாமான் எனக்கு தெரியாது, அந்த பொருளை சொல்லுங்க. என்னன்னு அந்த வாழை சீப்பதான் சார் தார் என்று சொல்றோம். நாங்கள் சாதாரணமா சொல்லுகிற வாழை குலைக்கு இன்னொரு பெயர் இருக்கு, வாழை தாறு. சரிதானே?
சில இடங்கள்ல இந்தியாவில் பல இடங்கள்ல வாழைத்தாறு என்று தான் சொல்லுவாங்க. சரி, அடுத்தது வெப்பம், தட்பம், கப்பம், நுட்பம், தூலம், சூக்குமம். நுட்பம். சரி, துலாம் இல்ல தூலம். 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 கப்பம் தான் சரி, கப்பம். கப்பம் என்கிறது ஒரு ஆள்கிட்ட வாங்குற காசு தானே, வெரைட்டி வாங்குறது என்ன, வெரைட்டி காசு பறிக்கிறது தான் கப்பம். லஞ்சம் என்றால் அது கொஞ்சம் சிநேகபூர்வமா கலந்து பேசி நான் உனக்கு செடிகள் கள்ள செடிகள் செய்து தரேன் நீ காசு தாரியோ என்று கதைச்சு வேண்டதான் கப்பம். சாரி, லஞ்சம். இது கப்பம் என்றா ஆளை கடத்தி போடுவான், போட்டு தள்ளி விட்டுருவான் என்று சொல்லி வெரைட்டி வாங்குறது. ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன. ஆனால் மற்றது ஒரு பண்பு சார்ந்த விஷயம். அதாவது வெப்பம் என்றது ஒரு வெப்பநிலையை சொல்லும், தட்பம் என்றதும் ஒரு வெப்பநிலை, வெப்பநிலை. ஒரு ஒரு என்ன சொல்லுகிறது, அதுக்கும் ஒரு பண்பு தான். ஒரு வேற ஒரு நல்ல நுட்பமா செய்வார், அந்த ஒரு ஐடியாலஜி. ஆனால் தூலம் என்றா என்ன, கண்ணுக்கு தெரியக்கூடியதான விஷயம். சூக்குமம் என்றது கண்ணுக்கு தெரியாம இருக்கிற விஷயம். அப்ப இதெல்லாம் ஒரு அதோட இயல்புகள் சார்ந்தது. கப்பம்ங்கிறது அப்படி இல்லை, அது விரட்டி வாங்குற காசு. அடுத்தது பாருங்க, குளம், நதி, வீடு, ஏரி. ஏன் நதி? நதி ஓடிக்கொண்டிருக்கு சார், மற்றதெல்லாம் ஒரு நிலையான இடத்துல நிற்கும். நதி ஓடிக்கொண்டிருக்கும், நதி போல ஓடிக்கொண்டிருக்கு. ஓகே, கிரேட். சரியா? அப்ப இப்படி வந்தால் மேனேஜ் பண்ண ஏறும். சில வேளை ஐக்கியக்குள்ள போடலாம், மொழி அறிவுக்குள்ள போடலாம். சரியா? இலங்கையில நாலாவது கழிச்சா எல்லாம் நாம இன்னலால முடியுது, அந்த எழுந்தான் மட்டும் தானா இன்னலால முடியுது சார். அப்படி எடுத்தாலும் பரவாயில்லை, இவங்க சொன்ன போல மற்ற எல்லாம் செய்வினா சூரியம் என்று சொல்லி எடுத்தாலும் பரவாயில்லை. அப்படி எட்டாவதுக்கு குறும்பு தானே சார் விட சொன்னீங்க? அதுக்கு என்ன கேட்டீங்க? எட்டாவதுக்கு குறும்பு தானே சார் விட? குறும்பு என்ன, மற்ற எல்லாம் அப்படி கொத்து கொத்தா இருக்கும், தொகுதியா இருக்கும், குறும்பு தனியா இருக்கும். ஓகே சார், ஓகே. ஒரு டவுட் உண்டு சார், கேட்கலாமா? டவுட் இருந்தா கேட்டியா, அவனை விட்டுறப்படாது, சொல்லுங்க சார். அதுல கொத்துன்றது அளக்குற கருவி என்று எடுக்க முடியாதா? மற்ற எல்லா மரங்களோட உயிரோட சம்பந்தப்பட்டது, அது மட்டும் அகருன கொத்து அளக்குறது அப்படி ஒன்று எடுக்க முடியாதா? அதுக்கும் பெருமடா, இது பூங்கொத்து என்பது இந்த இடத்துல இன்னொரு ஐக்கிய புத்தகத்துல நான் பார்த்தேன் கூட சார், அது கொத்து தான் இருந்தது. இது என்ன பிரச்சனைன்னா, சேர்ந்த புத்தகத்திலே சிலதுக்கு பிள்ளையான விட போட்டிருக்கிறார், அடுத்த பதிப்புல சரியான விட போட்டிருக்கிறார். நீங்க விடையோட சிக்கப்படாதீங்க. இந்த புத்தகத்துல பின்னுக்கு விடை இருக்கு பிள்ளைகள், சரிதானே? சிலது இதுல கேள்வியிலையும் சில தவறுகள் இருக்குது, அடுத்த பதிப்பிலே அவர் அதை திருத்தி இருக்கிறார். அப்படியான விஷயங்கள் இருக்கு, நீங்க அதை பற்றி பொறி பண்ணாதீங்கோ. இதுல கொத்து என்கிறது அது அவரை என்னன்னா அளக்கிற கொத்தை யோசிச்சு கொண்டு எழுதியிருப்பார். சரியா? நீங்கள் பூங்கொத்த நினைச்சீங்க, பூங்கொத்துன்னு சொல்லலாம் சார். அப்படி மற்றெல்லாம் அந்த கனிகளோட காய்களோட சம்பந்தப்பட்டது சரியா வரும் தானே சார்? குறும்பைங்கிறது ஒற்றையா இருக்குமடா ஐயா, அது கட்டாயம் கூட்டமா இருக்க வேணும் என்ற தேவைப்பாடு இல்லை. இப்படித்தானே ஒவ்வொருத்தரும் தனக்கு இருக்கக்கூடிய நுழைச்சோட தான் பார்த்து கொள்ளுகிறோம். அப்போ இப்ப இப்படி ஒரு இது இருக்குது, ஒரு டீச்சர் ஒரு ஆள் நான் எழுதி காட்டுகிறேன் பிள்ளைகளுக்கு. இப்படி சொற்கள் கொடுத்திருக்கிறாங்க, 5 சொல்ல இணைக்க வேணும். அதுல முன்னுக்கு இருந்த மிச்ச சொல் எனக்கு ஞாபகத்துல இல்லை, இப்படி வச்சு கொள்ளுவோம். கரி, தந்தம் என்று சொல்லி முன் பக்கத்துல இருக்கு. அடுத்த பக்கத்துல இங்க ஒரு இடத்துல இருக்குது யானை, அதே போல இன்னொருத்துல பல். இப்படி இருந்து அதை விட இதுக்குள்ள 2 சொல்லு, இங்க ஒரு சொல்லு, இப்படி இருந்து. சரிதானே? அப்போ நீங்க என்னத்துக்கு நினைப்பீங்க? கரி யானைக்கும் தந்தமும் யானைக்கு தானே சொல்றது? தந்தம் பல், யானையோட தந்தம் பல்ல குறிக்கும். கரிக்கு வேற ஒருத்த சொல்லுங்க. அப்ப எப்படி இணைக்கணும்? இதோட இணைக்கிறீங்க?
கரிய வந்து யானையோடையும் தந்தத்தை வந்து கரிய பல்லோட யானையோட பல்லோட கரிய யானையோட கரிய யானை என்றும் தந்தத்தை பல்லோடையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ண பிள்ளைக்கு டீச்சர் பிடிச்சு மண்டையில குட்ட விட்டன்னு கூட்டி விட்டாங்க. இங்க வா, யானை கரியால என்ன செய்யும் மூதேவி, யானை கரியால என்ன செய்யும் என்று கேட்டு கேட்டு டீச்சர் என்ன யோசிச்சவ, கரியால பல்லு, கரியால யானைக்கு சரியா டீச்சர் யோசனை கரியால பல்லு விளக்கலாம், யானைக்கு தந்தம் இருக்குது. பொடியனுக்கு ஒத்த சொல் தெரியும். யானை என்பதற்கு ஒத்த சொல் கரி, தந்தம் என்பதற்கு ஒத்த சொல் பல். அதான் தந்த தாது என்று படிப்பீங்க. புத்த பெருமானுடைய பல்லாம் தலதாமலையில வைக்கப்பட்டிருக்கு, தந்த தாது. தந்தம் என்பது பல். அதே போல அவையவேண்ட நுழைச்சுக்கு ஏற்றபடி விடை மாறும். நீங்க அதை பற்றி யோசிக்க வேணாம். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை எழுதி போட்டு வாங்க. சரி என்றா சரி, பிழை என்றா பிழை, அவ்வளவுதான். சரிதானே? அது அந்த அந்த இடத்துல அவங்க சொன்ன போல இப்ப தாறு என்றா என்னன்னு தெரியாதவர் என்ன செய்வாருன்னா அந்த விடைக்கு தாறு தான் சரி என்று சொல்லுவார். அது தாறு என்றால் என்னன்னு தெரியாவிட்டால் அவர் என்ன செய்ய வேணும், அவர் யோசிப்பார், ஓகே இது தாறு தான் சரியானதாக இருக்கும். அதுக்கேற்றபடி விடை இருக்கும். நீங்கள் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு காட்டுகிறேனே. கோகனம் ஒத்த சொல் என்ன சார்? விளங்கலையா? கோகனம் கோகனம் என்பதனுடைய ஒத்த சொல் கௌபீனம். கவ்வன்னா போட்டு எழுதுறது. மலை வராதா சார்? மலை கோகர்ணம் கோகர்ணமாக இருக்கிறாங்க. கோகனம் கோகனம் கோகணம் சாரி. கோவணம் என்பது கௌபீனம். கவ்வன்னா இல்ல இன்னொரு இதுல பொண்ணுண்டு போட்டிருந்தாங்க சார், அது படமா அப்படி எனக்கு ஞாபகம் இல்லைப்பா, பார்க்க வேணும். சரி, எங்களுக்கு சரியா வழிகாட்டக்கூடியது ஒரு சின்ன புக் இருக்கு, கழகத்தமிழ் கையகராதி. அதை எடுத்து பார்த்தோம்னா சரி. நான் ஒரு கால் உங்களுக்கு அவசியம் பார்த்துட்டு சொல்றேன். அப்படின்னு எனக்கு சும்மா தெரியாம எல்லாம் தெரியும்னு சொல்லப்படாதானே. இந்த இதுல இருக்கு பாருங்க. இல்ல வேணாம், இதை விடுவோம். கொஞ்சம் ஐக்கியூ ஏரியாக்குள்ள போவோம். நான் மொழி அறிவோடு நிற்காமல் கொஞ்சம் ஐக்கியூ பகுதி காட்டுகிறேன் பிள்ளைகளுக்கு. இந்த இன்னொரு கேள்வி ஒன்று உங்கள்ட்ட கேட்கிற வைப்பன். ஒரு சதுரத்தினுடைய பரப்பளவு, ஒரு சதுரத்தினுடைய பரப்பளவை நீங்கள் 44 வீதத்தாலே அதிகரித்தால், ஒரு சதுரத்தின் பரப்பளவை 44 வீதத்தாலே அதிகரித்தால் அதனுடைய ஒரு பக்க நீளம் எத்தனை வீதத்தாலே அதிகரிக்கும் என்று சொல்லி ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. சதுரத்தின் பரப்பளவை 44 வீதத்தாலே அதிகரித்தால் அதன் பக்க நீளம் எத்தனை வீதம் அதிகரிக்கும்? யாராவது ஒரு கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன் எனக்கு. 20 வீதம் சார். 20 வீதம் அதிகரிக்கும். சரி, இந்த விஷயத்தை நான் அவருக்கா விளங்கப்படுத்துறேன். சொல்லுகிற நேரத்தில் பிள்ளைகளுக்கு பெரிய கஷ்டம் மாதிரியாக எல்லாம் இருக்கும். கவனிங்க, ஒரு சதுரத்தின் பரப்பளவை 44 வீதம் அதிகரித்தால் வட்டத்தினுடைய பரப்பளவை இவ்வளவு வீதம் அதிகரித்தால் என்று கேட்டா நீங்க உடனே அந்த பரப்பளவை எழுதி போட வேணும். அதான் உங்களோட பிரச்சனை. ஒரு சதுரத்தினுடைய பரப்பளவை 44 வீதம் அதிகரித்தால் அப்ப முதல் சதுரத்தின் பரப்பளவு எத்தனையாக இருக்குது? 100. இப்ப 44 வீதம் அதிகரிக்கிறாங்கன்றா 144. சரிதானே? 44 வீதம் அதிகரித்தால் என்று சொல்லி கேட்டிருக்கு. இப்ப பாருங்க, முதல் பரப்பளவு 100 இருக்க ஒரு பக்க நீளம் எவ்வளவா இருக்கும்? சதுரம் தானே, 10 10. சரியா? இப்ப பெரிய சதுரத்தின் பரப்பளவு எவ்வளவா இருக்கும்? நீளம் எவ்வளவா இருக்கும்? 144. சரியா? அப்ப பாருங்க, பக்க நீளம் என்னவா மாறி இருக்கு? 10ல இருந்து 2 கூடி இருக்கு. 10க்கு 2. 100க்கு எவ்வளவு கூடும்? 20 வீதம்.
இப்ப விளங்குதா? ஒரு சதுரத்தினுடைய பரப்பளவு 44 வீதத்தால் அதிகரித்தால் என்று கேட்டால் எப்படி கண்டுபிடிக்கிறேன் விளங்குதா? என்னப்பா சில வேளைகள்ல 21 வீதத்தாலே அதிகரித்தால் என்று கேட்டால் நீங்க என்ன செய்யணும்? சதுரத்தின் பரப்பளவு புதிய சதுரம் எவ்வளவு? இப்ப 121. அப்ப ஒரு பக்கம் எவ்வளவு? 11. அப்போ எத்தனை வீதத்தாலே அதிகரிச்சிருக்குது? 10க்கு 1. 100க்கு எவ்வளவு? 10 வீதத்தாலே அதிகரிச்சிருக்கு. ஒரு சதுரத்தின் பரப்பளவு 36 வீதத்தால குறைந்தால், சதுரத்தின் பரப்பளவு 36 வீதத்தால குறைஞ்சிட்டுது. இப்ப பரப்பளவு எவ்வளவு புதிய சதுரத்தின்? 40 வீதம் குறையும் சார். 64. ஒரு பக்கம் 8 சார். 20 வீதம். ஒரு பக்கம் 8. சரிதானே? ஒரு பக்கம் 8. அப்போ எத்தனை வீதத்தால குறைஞ்சிருக்குது? 20 வீதம். 20 வீதம் குறைஞ்சிருக்கு. 10க்கு 2. என்ன சதுரத்தின் 64 வீதத்தால் குறைவடைகிறது. இப்ப சதுரம் எவ்வளவு? சதுரத்தின் பரப்பு எவ்வளவு? 64 வீதத்தால குறைஞ்சால் 36. அப்ப ஒரு பக்க நீளம் எவ்வளவு? சரி, எத்தனை வீதத்தால பக்க அளவு குறைய போகுது? 40 வீதம். இப்ப விளங்கிட்டா? இப்படியானது கேள்வி பெரிய கஷ்டப்பட்டு எக்ஸ் எல்லாம் போட்டு செய்ய தேவையில்லை. சரிதானே? எக்ஸ் எல்லாம் போட்டு செய்ய தேவையில்லை. புரிஞ்சுதா? சரி, இதுல 60வது கேள்வி இருக்க வாசிங்க. நான் வாரம் கொஞ்சம் சிறப்பிச்சு தாரும் பிள்ளைகளுக்கு, அப்படி சுகமா வாசிக்கிறது. ஆகிய மூவரும் தனித்தனியாக 27 ரூபாவை கையில் வைத்துக் கொண்டு ஒவ்வொருவரும் ஒரு முறை தோற்கும் போது தன்னுடைய கையில் உள்ள பணத்தில் 1/3 பங்கை வென்றவனுக்கு வழங்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் விளையாடும் போது முதல் 3 ஆட்டங்களிலும் வை அடுத்தடுத்து தோற்றால் அவரிடம் எவ்வளவு பணம் மிஞ்சி இருக்கும்? 0. காசு மிஞ்சாது. வேற விடைகள் ஏதும் இல்ல? மிஞ்சவே மிஞ்சாது. கன்ஃபார்மா? மிஞ்சும் சார். எப்படி மிஞ்சும்? 3 வாங்கிட்டா 3 வாங்க தான் கொடுப்பாரு. அடுத்த தரம் அதை 3 வாங்க தானே கொடுப்பாரு. மிச்சம் இருக்குதானே? மிச்சம் 13 மிஞ்சி இருக்கும். 3 பங்கு வந்து 27க்கு வந்து 9 ரூபாய். அப்ப 2 தடவை 7 ரூபாய் கொடுத்தாருன்னா 27 14 போன மிச்சம் 13 ரூபாய் அவர்கிட்ட இருக்கு. நீங்க சொல்ல வந்தது சரி, விடப்பட இல்ல சரி சார். 3 ஆட்டத்துல வந்து 7 ரூபாய் கழிக்கும் போது 4 ரூபாய் மிச்சம் சார். 8 ரூபாய் மிச்சம் பெறும் சார். 8 ரூபாய் மிச்சம். 4 ரூபாய் சார். 4 ரூபாய் மிச்சம் பெறும் சார். 4 ரூபாய் தான் சரி. 21 அவர் எடுத்தாருன்னா 8 ரூபாய் மிச்சம் ஆகும் சார். 8 ரூபாய். கவனிங்க. முதல்ல 9 ரூபாய் கொடுப்பாரு சார். அப்புறம் 18 ரூபாய் இருக்கும். அப்புறம் திருப்பி 6 ரூபாய் கொடுப்பாரு. 12 ரூபாய் இருக்கும். சேர்ந்து 4 சரி, இப்ப கவனிங்க. ஒரு சொல்லி போட்டி போக்குற மிச்சம் வருதுன்றீங்க பாத்தீங்களா? விளங்குதா? XYZ 3 பேர் விளையாடினோம். இப்ப வையிட்ட 27 ரூபாய் இருக்கு. எல்லாரும் 27 ரூபாய் வச்சிருக்கணும். சரி, முதல் திறந்து விட்டு போயிட்டார். 27ல 3 கொடுப்பார். 9 ரூபாய் போயிட்டு மிச்சம் 18 ரூபாய் வச்சிருக்கிறார். 2ஆம் தரம் தோற்கிறார். 18 ரூபாவில 3 6 ரூபாய் தான் கொடுப்பார். 12 ரூபாய் வச்சிருப்பார். 3ஆம் தரம் 12 ரூபாய் கையில இருக்கிற காசுல தோட்ட உடனே 4 ரூபாவை கொடுப்பார். அவர்கிட்ட 8 ரூபாய் மிச்சம் இருக்கும்.
என்னப்பா சரியா? அவதானமா வாசிக்கணும். இந்த மணி ஒலிக்கிறது, காசு கொடுக்கறது, விலையை கூட்டி போட்டு குறைக்கிறது, இந்த மாதிரியான கணக்குகள்ல நீங்க பிளவுறதுக்கு வாய்ப்பு கூட இருக்கு. இப்ப பாருங்க, அரிசியின் விலைய 10% கூட்டி 10% அதிகரித்து, அரிசியினுடைய விலையை 10% அதிகரித்து, பின்னர் 10% விலை குறைக்கப்படுகிறது. அரிசியின் விலை கூடுமா குறையுமா மாறாதா? குறையும். குறையும் சார். குறையும் சார். குறையுமா கூடுமா? முதல் இருந்த விலையை விட கூடி இருக்கும். கூடும். கூடும் மாறாது. அரிசியின் விலையை 10% கூட்டி 10% குறைக்கிறோம். மாறாது. கூடும். குறையும். ஏன் குறையும் சொல்லுங்க, ஒரு உதாரணம் சொல்லுங்களே. ஒரு 500 ரூபாண்ட 10% அதிகரிக்க 50 ரூபா, 550 ரூபாய் விற்பினோம். இப்ப இந்த 550 ரூபாய் 10% குறைக்க 55 ரூபா குறைய போகுது. அப்ப 550 இருந்து 55 குறைக்க 495 வர போகுது. ஆனா முதல் 500 ரூபாய் இருந்து இப்ப 495 அவ குறையுது. இல்ல சார், இப்ப அவரு 100 ரூபாய் பொருள் ஒண்ணு 100 ரூபாய் பொருளை 110 ரூபாய்க்கு கொடுப்பாரு. திருப்பி அந்த 110 ரூபாய்க்கு கொடுத்தாருன்னா திருப்பி அவர் 10% கழிச்சு கொடுத்தாலும் அதே பொருள் 100 ரூபாய்க்கு திருப்பி வந்துடும். சரி. 100 ரூபாய் இல்ல சார். 110 எவ்வளவு? 110 ரூபா. 110 ரூபாய் 10% எவ்வளவு? 11 ரூபா. 11 ரூபாய் கழிச்சாருன்னா 99 ரூபாய்க்கு வந்துடும் விலை. முதல் 100 ரூபாய் 10% கூட்டுறார் 110. பிறகு இதுல 10% குறைக்கிறார். 110 10% 11 ரூபா. இப்ப அரிசியின் விலை 99 ரூபாவுக்கு வந்துடும், விலை குறையும். சரியா? நாங்க சாதாரணமா கேட்டால் ஒரே மாற்றம் தானே என்று மாறாது என்றுதான் சொல்லுவோம். மாறி 10% குறைச்சு பிறகு 10% கூட்டுவாராக இருந்தா லாபம் வரும் சார். 10% குறைச்சு பிறகு 10% கூட்டுகிறாராக இருந்தால் 100 ரூபாய் இருந்தது, 10% குறைக்கிறார் 90 ரூபாய். பிறகு அதுகின்ற 10% கூட்டுறார் 99 ரூபாய். சரியா? கூட்டி குறைச்சாலும் குறைச்சு கூட்டினாலும் விலை மாறும், மாறாது என்று சொல்லி இல்லை. நீங்க சும்மா உடனே ஒரு உதாரணத்தை எழுதி பார்க்கணும். அவசரப்பட்டு XY எல்லாம் போடாமல் ஒரு கற்பனையாக நான் சொன்னேன், வட்டத்தின் பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவு இவ்வளவு கூடினா இவ்வளவு குறைஞ்சான்னு சொன்னா நீங்க கற்பனையா ஆரம்பத்தில் இருந்தது 100 என்று வச்சுக்கொண்டு செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கடி வராது. சரியா? மற்றது நான் பிள்ளைகளுக்கு இந்த புத்தகம் போட்டிருக்கிறேன்றதுக்காக இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா சொற்களையும் எல்லா கேள்விகளையும் செய்து நீங்க சிரமப்பட தேவையில்லை. இது ஒரு எல்லா பரீட்சைகளையும் இலக்கு வச்சு சேர் எழுதின புத்தகம். சரிதானே? அப்ப எல்லா பரீட்சைகளையும் இலக்கு வச்சு எழுதினபடியாலே அதுல மிக கடினமான இலங்கை நிர்வாக சேவை பரீட்சைக்குரிய கேள்விகளும் இருக்கும். அப்ப நீங்கள் எல்லா கேள்வியையும் எடுத்து வச்சுக்கொண்டு நெருக்கடிப்பட வேண்டாம். இதனுடைய பின்பகுதிகளில் கொஞ்சம் மொழித்திறன் சார்ந்த கேள்விகள் இருக்குது. அந்த 5 சொற்கள்ல வித்தியாசமான சொல்லு, மற்றது ஒரு சோடி சொல்ல கண்டுபிடிக்கிறது, அப்படியான மொழித்திறன் சார்ந்த பயிற்சிகள் இருக்குது. நேரம் கிடைச்சால் பின்னுக்கு 10வது பயிற்சிக்கு பின்னுக்கு கூடுதலாக மொழித்திறன் சார்ந்த பயிற்சிகள் இருக்குது. உங்களுக்கு நேரம் கிடைக்குமாக இருந்தால் எடுத்து செய்து பாருங்க. நான் பிள்ளைகளுக்கு இன்னும் ஒரு விஷயம் உண்டு செய்து காட்ட போறேன். முக்கியமான ஒரு கேள்வி. சரிதானே? இந்த கேள்வியை செய்கிறதுக்கு பல பேர் பல்வேறு முறைகளை பின்பற்றுவார்கள். XY Z எல்லாம் நாங்கள் அதை விட எளிமையாக செய்ய முடியுமா என்று சொல்லியிருக்கா பார்க்க போறோம். இந்த கேள்வியை வாசிங்க. 38வது கேள்வியா, மற்றது 39வது கேள்வி எல்லாம் 38வது கேள்வி இருக்க வாசிங்க. P-வினதும் Q-வினதும் மொத்த நிறை 120 கிலோகிராம். Q
கியூவினதும் ஆறினதும் மொத்த நிறை 110 கிலோகிராம். பியினதும் ஆறினதும் மொத்த நிறை 90 கிலோகிராம். பியினதும் கியூவினதும் நிறைகளை தனித்தனி காண்க. நாங்கள் 3 பேற்ற நிறையையும் தனித்தனி காணுங்கோ என்று சொல்லி கேட்கிறேன். சரியா? சரி, உங்களுக்கு ஒரு வேர்க்கும் தராதபடியால இந்த வேர்க்தாரன் இதுக்கு நீங்க தான் விட கண்டுபிடிச்சு சொல்லணும். பியினதும் கியூவினதும் மொத்த நிறை 120 கிலோகிராம். கியூவினதும் ஆறினதும் மொத்த நிறை 110 கிலோகிராம். பியினதும் ஆறினதும் மொத்த நிறை 90 கிலோகிராம். 3 பேற்ற நிறையையும் தனித்தனியாக காணுங்க. சரி, ஒரு 3 நிமிஷம் தாரணும் உங்களுக்கு. சரி, சில பேர் விடைகள் செய்து போட்டிருக்காங்க. சரியான விடையா எனக்கு தெரியல. கம்சிகா போட்டிருக்காங்க, பெர்னாண்டோ போட்டிருக்காங்க, கலிஸ்டா போட்டிருக்காங்க, கமலன் போட்டிருக்காரு. ஓகே, அப்படி கொஞ்சம் பிள்ளைகள் செய்திருக்காங்க. முரளி 40 போட்டிருக்கிறார், பிரசன்னா போட்டிருக்கிறார். ஓகே, எப்படி செய்றீங்க? இது ஒருங்கிணைந்த சமன்பாடு. ஒருங்கிணைந்த சமன்பாடு போட்டு பி சக கியூ சமன் 120, கியூ சக ஆர் சமன் 110, என்ன பி சக 100 என்று போட்டு அவன் நிறைய தனித்தனியாக கண்டிருக்கிறாங்க. எப்படி கண்டிருக்கிறாங்கன்னா நாங்கள் இப்படி பார்க்குறோம். இப்போ ஒரு செய்து பார்ப்போமே. அப்படி ஒரு சின்ன முயற்சி தானே, கவனிங்க. பி சக கியூ சமன் எவ்வளவு? 120. 120. அடுத்தது கியூ சக ஆர், என்ன கியூ சக ஆர் சமன் 110. அடுத்தது அடுத்த என்ன போடுறீங்க? பி சக ஆரா? பி சக ஆர் என்ன? பி சமன் 90. அப்ப அப்படியே கூட்டைக்குள்ள எல்லாத்தையும் சேர்த்து கூட்ட 2p 2q 2 போட்டு எவ்வளவு வர போகுது? சேர்த்து கூட்ட 420. 420. கவனிங்க 320. ஓகே, கொஞ்சம் மெக்கானிக் 320 வரப்போகுது. அப்படி இதுல பிரதியீடு செய்யலாம். என்னென்னா பியும் 120 வழியால அல்லது கியூவும் ஆறும் பியும் ஆறும் 90 வழியால 2 பியும் 2 ஆறும் சேர்த்து 180. என்ன பியும் ஆறும் 90, அப்ப 2 பியும் 2 ஆறும் சேர்த்து 180. அப்ப 180 போச்சுதண்டா மிச்சம் எவ்வளவு? 320 180 போனா 140. 2 கியூ 140. அப்ப ஒரு கியூ 70 என்று சொல்லி இப்படி போட்டு காணலாம். சரியா? இப்படித்தான் வடமையா செய்திருப்பாங்க. இது ஒரு மெதட். நான் இதை மறைக்கேன். பி சக கியூ 120, கியூ சக ஆர் சமன் 110, பி சக ஆர் சமன் 90. 2 பி 2 ஆர் 2 கியூ சேர்த்து 320 வரும். அப்ப கியூ ஆறும் 110 வழியா 2 கியூ 2 ஆர் 220 கழிச்சு விட்டா 2 பி 102 வரும். அப்போ ஒரு பி 50 அப்படி காணலாம். பிறகு பி 50 என்று கண்டுட்டீங்கன்னா கியூ 70 என்று காணலாம். கியூ 70 என்று கண்டுட்டீங்கன்னா ஆர் 40 என்று காணலாம். இது கடினமானதல்ல, இது சரி, இப்படியும் செய்யலாம். இப்படி கொஞ்சம் சிரமம் தருகிற நேரங்களில் பிள்ளைகள் இன்னும் ஒரு முறை ஒன்று இருக்குது, நான் இதில் சொல்லித்தரேன் பாருங்க. இது பி, சரிதானே? இது கியூ, இது ஆர். பியும் கியூவும் சேர்ந்த எவ்வளவு? 120. கியூவும் ஆறும் சேர்ந்த எவ்வளவு? 110. அப்ப கியூ
வருது. கியூவோட பிய கூட்டைக்குள்ள 120 வருது, கியூவோட ஆற கூட்டைக்க 110 வருகுது. ஆர் பெரிய ஆள்? கியூவோட பிய கூட்ட 120, கியூவோட ஆற கூட்ட 110. பி பெருசோ ஆர் பெருசோ? ஆரை விட பெருசு 10 கூடும். பியும் ஆரம் சேர்ந்து 90ங்கிறதால பி எவ்வளவு இருப்பார்? கூட இது விளங்க இல்ல, நான் திருப்பி சொல்லட்டா? 50,000 90 அப்ப 10 கூட 640 இருக்கணும். பி 50 இருக்கணும். பி 50 இருப்பார், ஆர் 40 இருப்பார். என்ன ஏன் இது 90 தானே மொத்தம்? இதுல பி 50 போனாருண்டா கியூ 70. முடிஞ்சா திருப்பி ஒரு செய்து காட்டுறேன் பிள்ளைகளுக்கு வசதிக்காக. சரிதானே? இப்படி 3 பேர் அல்லது 3 எண்களினுடைய பெறுமதி தரையக்குள்ள சமன்பாட்டுக்கு போகிறதை தவிர்த்து இப்படி செய்யறது நல்ல பிள்ளைகள். பாருங்க, பியினதும் கியூவினதும் நிறை. பி இங்க இருக்குது, கியூ இங்க இருக்குது. பிக்கும் கியூவினதின் நிறை 120 என்று தந்திருக்குது. சரி, அடுத்தது கியூவினதும் ஆறினதும் நிறை 110. அப்ப கியூவையும் ஆரையும் சேர்த்து கூட்டினால் 110. இப்படி எழுதிக்கு எங்களுக்கு விளங்க வேணும். இதுல கியூ பொதுவாக இருக்கிறார். கியூவோட பிய கூட்டைக்க 120, ஆற கூட்டைக்க 110. ஆகவே பி ஆரை விட 10 கூட. அது விளங்குதா சொல்றது? பி என்பவர் ஆறிலும் பார்க்க 10 கூடுதலாக இருப்பார். ஏன் கியூவோட அவரேஜ் சேர்க்கைக்கு 120 வருது, கியூவோட ஆவரேஜ் சேர்க்கைக்கு 110 வருது. அப்ப வித்தியாசம் 10. யார் கூட? பியும் ஆறும் சேர்த்து 90 என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 90 இருக்கிறபடியா பி ஆரை விட 10 கூட. அவருக்கு 10 எடுத்து வச்சுட்டு 2ஆல பிரிக்கிறோம், 40. அந்த எடுத்து வச்ச 10 பிக்கு போடுறோம். அப்ப பி 50, ஆர் 40. அப்ப ஆருக்கு 40 போனீங்கன்னா கியூவுக்கு 70. 40 போனா 70 தானே, அல்லது 120 50 போனா 70 தானே. சமன்பாடு இல்லாமலும் செய்யலாம். என்ன விளங்குது ஐடியா? நான் இன்றைக்கு இந்த அளவோட பிள்ளைகளுக்கு இந்த சேலமர்வை நிப்பாட்டுகிறேன். ஓரளவுக்கு கொஞ்சம் படிச்சிருக்கு. என்ன தொடர்ந்து உங்களோட முயற்சியை கையை விடாதீங்கோ. கொஞ்சம் ஆடியோ போட்டிருக்கிறேன், ஆடியோ கேளுங்கோ. இருக்கிற வீடியோக்களை பாருங்கோ. ஐக்யூ வீடியோ கொஞ்சம் இருக்குது, அதுகளை பார்த்து அதுக்கண்டு சொல்லி ஐடியாக்களை கிரியேட் பண்ணி கொள்ளுங்கோ. சரியா? இன்னும் இதில் ஒரு கேள்வி இருக்குது, அதையும் பார்த்துட்டு நிறைவு செய்வோம் பிள்ளைகள். அப்போ அடுத்த சனிக்கிழமை சந்திக்கிற வரைக்கும் உங்களோட முயற்சியை கையை விடாதீங்க. எக்ஸாம் எனக்கு இல்லை, உங்களுக்கு தான். பிறகு நான் படிக்கல தானே என்று ஐபர் படிக்கல தானே நாங்களும் படிக்க வேண்டாம் என்று விட்டுற வேண்டாம். இதுல பாருங்க, மோகன் முரளியிலும் உயரங்கூடியவன், சேகரிடம் நிறை குறைந்தவன். சேகர் முரளியிலும் உயரங்கூடியவன், முரளியிலும் நிறை குறைந்தவன். முரளி ரவியிலும் உயரம் குறைந்தவன், மோகனிடம் நிறை கூடியவன். ரவி முரளியிலும் உயரங்கூடியவன், முரளியிலும் நிறை குறைந்தவன். இதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கிறபடியாக நான் இந்த செய்யல. என்னென்னா, இந்த 4வது முரளி என்பதற்கு பதிலாக வேற யாரோ ஒருவருடைய பெயர் வந்திருக்க வேண்டும். சரிதானே? கண்ணன் ரவியிலும் உயரங்கூடியவன், முரளியிலும் நிறை கூடியவன். இப்ப இப்படி கேள்வி வரைக்க உங்களுக்கு தெரியும், உயரம் தனியாக செய்யணும் பிள்ளைகள், நிறை தனியாக செய்யணும். அப்படித்தானே செய்யறோம் நாங்கள். என்ன முதலாவதுக்கு மோகனை எழுவாயாக வச்சுக்கொண்டு மோகன் முரளியிலும் உயரங்கூடியவன், அதே போல மோகன் சேகரிலும் நிறை குறைந்தவன் என்று 2ஆம் தரம் எடுக்க வேண்டும். அதுபோல சேகர எழுவாயாக வச்சுக்கொண்டு உயரத்துக்கு முரளியோட பார்க்கணும், அடுத்ததுக்கு நிறைக்கு முரளி என்று சொல்லி போட்டிருக்குது. அதில் தான்
சரி முரளியில் நிறை குறைந்தவன், அதில் எங்கேயோ ஒரு தவறு இருக்குது, அதனால இந்த கணக்கை நான் செய்ய இல்லை, அதுக்கு விட வேற மாதிரி வேறு இதில் இருக்கிறத விட வேற மாதிரி அடுத்த புத்தகங்களை திருத்தி இருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு செய்கிற ஐடியா சொல்லி தந்திருக்கேன். இது ஏன் காட்டுகிறேன்னா, சில இடங்களில் சில கணக்கு தவறாக இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களோட செய்கிற முறையில் வில்லங்கப்பட தேவையில்லை. உங்களுக்கு முறை தெரியும், அங்கே எக்ஸாமுக்கு வரைக்கும் சரியாக வரும், அந்த நேரம் செய்து கொள்ளலாம். சரிதானே? அப்போ நான் இந்த அளவில் விடைபெறுகிறேன். நான் இன்றைக்கு ஒரு கொழும்பு பயணம் ஒன்று வலிக்குதுண்டா, திரும்ப வந்து சனிக்கிழமை கதைப்போம். அது மட்டும் உங்களோட விடாமுயற்சியும் ஊக்கமும் படிப்பும் தொடரட்டும். நீங்கள் ஏதாவது கேட்குறதுண்டா ஆஃப் ரெக்கார்டிங்கில் கேட்கலாம், நிப்பாட்டிட்டு காத்து.